இன்னைக்கு கண்டிப்பாக அந்த கோயிலை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி இந்த பாதை இல்லை, டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் சாஞ்சிருக்கு பின்னாடி மேலே, தெரியுதா உங்களுக்கு? எப்படி மூத்து அந்த மரத்தாண்ட போ. பட் ஆனால் எல்லா பாதையுமே வந்து மூடி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு வழி போகுது, வேறு வழியே இல்லை. இப்படி தான் வந்தாலும் பார்த்து வா. நீ போ சாமி இருக்கீங்களா? ஓ மூச்சு ஏய் எப்படி கோயில் கண்டுபிடிச்சிட்டோம் மூர்த்தி. எல்லா சைடும் வர மாதிரி இருக்கா ஜீவா? எல்லாரும் அந்த மரத்துலேருந்து ஏதோ வலிகிற மாதிரி இருக்குது பாரு மூர்த்தி. எல்லா பக்கமும் கேட்குதுடா கைஸ், உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் கேட்குதுடா. காட்டுங்களா மூர்த்தி? பயப்படாத, ஒன்றும் இல்லை. காற்றும் பயமா அடிக்குதுல. போறாடா ஜீவாங்க, அது வருதுடா. சாமி சாமி நிறுங்க ஜீவா, டே நெருப்பு போடுடா. பார்த்தோட கீழே எதனா இருக்கு போது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இந்த டைம் நான் தனியாக வரல, என் கூட மூர்த்தி கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ காந்தாரா ஃபாரஸ்ட் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் நிறைய வரவேற்பு தந்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயங்களை என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி தனியாக போகாதீங்க, ரொம்பவே ரிஸ்க்குன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமே எனக்கும் உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓன் ரிஸ்கில் தான் வந்திருக்கேன். ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகவே 11 மணி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைம் ஆகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கைஸ். ஒரு கான்ஃபிடென்ட் தான் வந்திருக்கேன். ஸோ எது நடந்தாலும் நன்மைக்கு, நாங்கள் எந்த ஒரு தீய எண்ணத்துலையும் வரல. அவருடைய அருள் எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் யாரும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க வேணாம். அதே சமயம் கடவுளை வந்து ரொம்பவே அவதூறாக நினைக்கல. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். சப்போஸ் அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலன்னா இங்கே ஐ கார்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நாங்கள் இப்போ தொடர்ந்து எங்களுடைய பயணத்தை தொடர போகிறோம். இது எப்போ முடியும்லாம் தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக அந்த கோயிலை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு தான் இருக்கும். பஞ்சுருளி மற்றும் குளிகா காவல் தெய்வங்கள் 2 பேருமே பூதகணங்கள் தான். அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. அவங்களால நம்ம எந்த பிரச்சனை நம்ம இல்லை. நம்ம மனசுல நம்ம நல்லது நினச்சிட்டு போனால் நம்மளுக்கு எதுவும் நடக்க போறதில்லை. கண்டிப்பாக நம்ம ஒரு தூய எண்ணத்தோட போனால், தீய எண்ணத்தோட நம்ம இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவங்க எதாவது பண்ண போகிறாங்க. தவிர நம்ம மனசுல நல்லது நினச்சிட்டு போனால் யாரும் எதுவும் நம்மளை எதுவும் பண்ண போறதில்லை. கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஓ மை காட், பயங்கரமாக இருக்குடா முத்தி. ஆக்சுவலாக என்னென்னா முத்தி, காட்டுக்குள்ள எங்கன்னா மாறி போயிட்டுனா தொலைஞ்சிட்டுனா முடிஞ்சது கதை. ஏன்னா அவ்வளோ பெரிய காடு இது. போகணும் போல வழியே. வா வா வா, இந்த டைம் இந்த பக்கம் தான் போனோம். என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பார்த்து வா. இது இதாண்டா முத்தி வழி. பார்த்து போடா. அதான் முத்தி வழி இதுதான். பார்த்து வா கைஸ். அகைன் மறுபடியும் வழி மாறிட்டுன்னு நினைக்கிறேன். பட் கரெக்டாக நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. முத்தி ஏதோ சென்டர் காட்டு விடுவது மட்டும் நல்லா தெரியுது. அதை போதும் முத்தி, அந்த பக்கம் வழி போகிற வழியை யாரும் மூடிட்டு இருக்காங்க முத்தி. இங்கே பாருங்க. ஐயோ முத்தி வழி அங்கே போகுதுடா. அது இருக்குது வழி. ஆனால் யாரும் வழி இன்டென்ஷனாக வந்து இன்டென்ஷனாக மூடியிருக்காங்க இந்த பக்கம். அந்த ஒரு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாக பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலையே. என் தெரிஞ்சு அதோ தான் இருக்குஞ்சுதா. ஸோ பார்த்தோம். பார்த்து போடா. வழியை வேணுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க முத்தி. பார்த்து வா. முள்ளு போட்டிருக்காங்க முத்தி, பார்த்து வா. முள்ளு குத்துது. விட்டா நான் வரண்டா. நீ போடா இந்த பக்கம் தான் போனோம். ஏய்
யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது. சவுண்டு கேட்குது. பேசுகிறேன் சத்தம் கேட்குற மூர்த்தி. யாரும் இருக்காங்கடா எங்கள் ஆள். இந்த ஐயா இந்த சைடில் யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேர் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே மார்க் போட்டுச்சு எனக்கு. பார்த்து வா. ஏய் கீழே குஞ்சு போடா ஒன்றும் முள்ளுடா. பார்த்துருமா மூர்த்தி. ஒட்டுமொத்த வழியும் மூடிட்டு இருக்காங்கடா. எல்லா வழியும் மூடி வச்சுருக்காங்க. வழியே இல்லையடா. வழி இருக்குது மூர்த்தி, ஆனால் ஃபுல்லாக மூடிட்டுருக்கு. அது ஒரு புது வழி. சிவா போ, யாரோ போயிருக்காங்கடா. அது மட்டும் நல்லா தெரியுதுடா. இது பேர் மரம் கிளை உடஞ்சி இப்போ கூட தெரியுது பார்த்தியா? வழி போகுது உள்ளுக்குள்ள. ஆனால் ரிஸ்க் மூர்த்தி. வழி இருக்கா? டோருடா. வேறு வழியா? இங்கே ஒரு வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது. இது வழி போய் பார்ப்போம். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி இந்த பாதை இல்லை, டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே லாக் பண்ணிருக்காங்க. ஆமாம், வந்த வழி அந்த பக்கம் போய் தேடி பார்ப்போம். வந்த வழி எல்லாமே மாறி போயிருக்கு. இருக்குண்ணா மூர்த்தி, வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட இருக்கலாம் நினைக்கிறேன். அது எப்படி க்ளோஸ் ஆகும் நீ சொல்ல? தெரியலையே தான். ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் போய் தேடி பார்ப்போம். இதோட 3வது வழி பக்கம் நம்ம திரும்புகிறோம். அதான் தெரியல மூர்த்தி, மொத்தமாக டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு மூர்த்தி. பாதையே இல்லை இங்கே. பார்த்து வாடா, இது ஒரு வழி போகுது. இல்லை மூர்த்தி, நான் வந்து லாஸ்ட் டைம் கைஸ், ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வந்த வழி இது இல்லை, டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் எங்கே இருக்குன்னே தெரியல. ஒரு இந்த பக்கம் உழுப்பி கல்லெல்லாம் சாஞ்சிருக்கு பின்னாடி மேலே, தெரியுதா உங்களுக்கு? எப்படி? ஏய் மூர்த்தி, அந்த மரத்தாண்ட போ, அந்த மரத்தாண்ட போ, அந்த மரத்தாண்ட இந்த வழி போகணும்னு நினைக்கிறேன். எப்படி அப்புறம் தெரியல. அந்த மரத்தை பார்த்தா மாதிரி தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த மரத்தாண்ட போ, அந்த வழியே போ. கீழே பார்த்து வா. கையில் இருக்குதுடா, பார்த்து வாடா. கரெக்டாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அப்பா சத்தம் கேட்டுனே இருக்குடா ஜீவா. அதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. சரி வா, தொடர்ந்து போ. குறைச்சிட்டே இருக்குடா ஜீவா. இது தொடர்ந்து போவோம் வா. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தெரில, ஏதோ நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். ஏய் முதல்ல அந்த இடத்துல வந்து பார்த்து போடா. எல்லாமே இடம் நீ சொன்ன இடம் எல்லாமே மாறி போயிருக்கேடா. டோட்டலாக ரொம்ப வித்தியாசமாக சாணி மடிச்சிட்டுண்டா கைஸ். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போக்கும் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே ரொம்ப நேரமாக சுற்றிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. வழி எங்கெங்கேயாவது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கோம். தெரியல, சுற்றிக்கிறேன். அதே தான் வந்த வழியே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். சுற்றி அதில் தான் வந்து. ஆமாங்க வா, இது இந்த வழி வழி சைடு தான் தெரியுமா? அது வா, அது ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் வா. வழி எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு புத்தி. ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் இல்லை எனக்கு. யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக சிவா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கடா ஜீவா. இங்கே பாருடா, இங்கே ஒரு வழி போகுதுடா. ஆனால் மேலே பெரிய மரமே சாஞ்சிருக்கு. இங்கே பாரு, அது எப்படி சாயண்டா ஜீவா? இல்லை இங்கே பாரு கைஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே ஒரு மரம் அப்படியே பெருசாக சாஞ்சிருக்கு. ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு வழி போகுது. யாருமே வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்களோ? யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்களா? ஆனால் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது கைஸ். லாஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் எல்லா பாதையுமே வந்து மூடி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு வழி போகுது. அதை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கலாம்னு சொல்கிறேன். போகலாம், பார்த்து வர வந்து ரொம்ப கீழே படுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏய் இது என்னடா கீழே தான் பத்துன்னு போகணும் போல இல்லையா? ஆமாம், வேறு வழியே இல்லை. அப்போ உள்ளச்சில் அடிக்கணுமா? அதில் வேறு வழியே இல்லை. இப்படி தான் வந்தாலும் பார்த்து வா. நீ போயிட்டுடா, நான் வரணுமே. பார்த்து வா. வரண்டா 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 பார்த்துடா, பார்த்து வா, பார்த்து வா. கீழே நல்லா கொஞ்சம் பார்த்து மூர்த்தி. ஏதோ வழி எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுடா. இந்த வழி நல்லா போகுதுன்னு தோணுது. இதை ஃபாலோ பண்ணி போவோம் வா. ஜீவா, இவ்வளோ நேரம் நம்ம வந்த வழியை விட இப்போ போகிற அது பாட்டுன்னு போயிட்டே இருக்குல்ல? கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஒருவேளை அவங்களே நம்மளுக்கு வழி காமிக்கிறாங்களோ? தெரியல மூர்த்தி, இருக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1/2 மணி நேரமாக வழி தேடின்னு இருக்கோமா மூர்த்தி? இங்கே பாரு மூர்த்தி, அங்கே ஒரு விளக்கு எரியுதுடா. விளக்கு எரியுதா? தெரியல, ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது அங்கே பேர். ஏய் என்ன பாம்பு சவுண்ட் கேட்குது? இல்லை மூர்த்தி, பாம்பு சத்தமாக தெரில எனக்கு. கைஸ் பின்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மூர்த்தி போய் பார்ப்போம். ஓ
ஏய், யாரு சாமி? இருக்கீங்களா? ஓ மூர்த்தி. ஜீவா. ஏய் ஏடே, கோயில் கண்டுபிடிச்சிட்டோம் மூர்த்தி. கோவிலை கண்டுபிடிச்சிட்டோம். அதை விடுடா. செப்பல் விட்டு வா, செப்பல் விட்டு வா. செப்பல். ஏய் ஐயா, யாராக இருந்தாலும் கொஞ்சம் வாங்க, கிட்ட போய் வந்துருங்க வாங்க. ஜீவா. கேமரா அப்படி ஃபோன் தான். ஜீவா. ஏய் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் நம்ம வர வரைக்கும் எந்த சவுண்டுமே இல்லை, தெரியுதா? நம்ம கிட்ட வந்த உடனே தான் யாரோ நம்மளை பின்தொடர்ந்து வர மாதிரி இருக்குது. பார்த்தியா? இவ்வளோ நேரம் நம்ம வழி தேடி வந்தோம், ஒரு வழி கிடைக்கல. வழி எல்லாமே சுற்று போட்டாமே நம்ம அங்கேயே தான் ரவுண்ட் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவங்களே ஒரு வழிவிட்ட மாதிரி இருக்குது வழி. மூர்த்தி, நீ சொல்கிறது கரெக்ட் தான் மூர்த்தி. லாஸ்ட் டைம் நான் வந்து வழி தெரியாமல் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ ரொம்ப நேரமாக தேடி கடைசியில் ஒரு வழியாக நம்ம கோயிலை கண்டுபிடிச்சிட்டோம் மூர்த்தி. இங்கே பாரு மூர்த்தி. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலையும் வரல. கெட்ட எண்ணத்தில் வரலான்னு ஜீவா. சிவா நம்மளை இல்லை மூர்த்தி, இங்கே பாரு என்ன மரம்னு தெரியல இது. கைஸ், நாங்கள் கிட்டத்தட்ட இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அந்த கோயிலை தேடி கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆச்சு. 12 o'clock கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது 12:40 கிட்ட ஆகுது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரொம்பவே ஒரு மாதிரி பூரிப்பாக இருக்குது, ஒரு மாதிரி மன நிம்மதியாகவும் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே வந்தாலே அந்த எனர்ஜி நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நம்புகிறேன் நான். அவங்கள பார்க்கணும், அவங்களோட அருள் கிடைச்சா போதும்னு நினச்சி தான் நானும் மூர்த்தி இங்கே வந்திருக்கோம். எங்களோட மனசு சுத்தமாகவோ தூய்மையாகவோ இருந்தால் கண்டிப்பாக அவங்க காட்சி தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். மூர்த்தி, செப்பல் விட்டுல. நான் செப்பல் கேட்டேன். ஏய் இங்கே போடுற, இப்போ திடீர்னு பயங்கரம் எரியுது மூர்த்தி. கவனிச்சியா? தீ ரொம்ப எரியுது. அது அப்புறம் ஜீவா கைஸு எல்லாமே இப்போ ரொம்ப தூரம் நடக்குதுடா. கைஸு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நாங்கள் வரும்போது விளக்கு வந்து பொறுமையாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போது ரொம்ப பிரகாசமாக எரியுது. எதனாலன்னு தெரில. மூர்த்தி, நீ வந்து கொண்டு வா. கைஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விளக்கு ரொம்ப பொறுமையாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எங்களால் நம்ப முடியல. நாங்கள் வந்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜீவா, எல்லா பக்கமும் கேட்குதுடா. கைஸ், உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் கேட்குதுடா. காட்டும்டா, எங்கிருந்துன்னு தெரியல சத்தம் வருது. மூர்த்தி பயப்படாத, ஒன்றும் இல்லை. காற்றும் பயன்பாடுகள்ல இப்போ தான் ரொம்ப எல்லாமே இது காமிக்குது. கைஸ், ஆக்சுவலாக வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பூரிப்பாக இருக்குது. நாங்கள் இப்போ பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. இங்கே இருக்கிற அந்த எனர்ஜி நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்பா உங்களை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். அங்கே தெரியுது உங்களுக்கு? நீங்கள் எங்களுக்கு நேர்லேயே வந்து காட்சி அளிக்கலான்னு நினைக்கிறேன். எல்லா சைடும் வர மாதிரி இருக்கடா ஜீவா. எல்லாரும் அந்த மரத்துலேருந்து ஏதோ வடிகிற மாதிரி இருக்குது பாரு மூர்த்தி. ஏதோ வடிஞ்சிருக்கு அந்த மரத்துலேருந்து. என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியலடா ஜீவா. வர வர ரொம்ப பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எரியுது. இங்கே காத்தோட்டமே இல்லாத மாதிரி நிற்குது பாடுறா. அப்படியே அவ்வளோ நாள் காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா இங்கே வந்து இந்த பாரு சாமி அப்படியே பார்த்துட்டே இருக்கலான்னு தோன்றுறேன் மூர்த்தி. இங்கே பாரு, இந்த இதுவை பாரு, ஏதோ அப்படியே உருவமே ஒன்று தெரியல உனக்கு அதில். ஆமாம் தெரியுது பற்றி அதில் நமக்கு இருக்கு மூர்த்தி. நம்ம சேனல் சத்தி இருக்கு. ஏய் நாய் தான் ஒரு குழந்தை மூர்த்தி. கிளம்பிடலாம் சொல்லுங்க ஜீவா. ஆ கிளம்பிடலாம், இதுக்கப்புறம் தேவையில்லை. சொன்னால் கேள்வி வேணாம். அங்கே போயிரு. தீபம் போக அணைய ஆரம்பிக்குது. ஆமாண்டா மூர்த்தி, நான் பார்த்தியா ஒரு விஷயத்தை கவனிச்சியா? அணைய ஆரம்பிக்குது. நம்ம கோயில் விட்டு வெளியே வந்தோடனே மறுபடியும்
அந்த பிரகாசம் குறைஞ்சிடுச்சு. குறைய ஆரம்பிக்குது. இங்கே பாரு என்ன சொல்கிறேன். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம எதுனாவே நம்ம உள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் சேஃப் நினைக்கிறேன். தீபம் பாரு கொஞ்சம் கூட மொத்தமாக அணையது பாரு. கைஸ் இது எவ்வளோ சுத்தம், ரொம்பவே ஒரு மாதிரி மிரக்கலாக இருக்குது. அங்கே ஒரு தீபம் இருக்குல்ல, அது நம்ம உள்ளே போகும்போது அவ்வளோ பிரகாசமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் கோயில் விட்டு வெளியே வந்த உடனே அது ஒளியை வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. பாருங்களேன், ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ கைஸ், நாங்கள் நினச்சி பார்த்ததை விட அற்புதமான விஷயம். நான் அந்த கோயிலை கண்டுபிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே முடிவோடு இருந்தேன். அதே மாதிரி ஒரு 1 ஹவருக்கு மேலே தேடி ஒரு வழியாக கோயிலையும் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்பவே மன நிறைவாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம். ஒரு மாதிரி ஒரு பூரிப்பான விஷயம் நடந்துச்சு. இங்கே இந்த காட்டுக்குள்ளேருந்து நாங்கள் இப்போ எப்படி வெளியே போகிறோன்னு தெரில. நாங்கள் வரும்போது வந்த வழியில் சில இடத்துலாம் மார்க் பண்ணி வச்சுட்டு வந்தோம். அதை வழி தொடர்ந்து போனால் வெளியே போயிட முடியும்னு நம்புகிறேன். பட் தெரியல, சப்போஸ் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாலும் என்ன ஆகும்னு தெரியல. ஸோ எல்லாமே வந்து அவரோட அருள் தான். பார்ப்போம். டேய் கிளம்பிடலாம் வாடான்னு சொன்னேன் நான், தெரியுதா? இதுக்கு மேலே எல்லாம் முடியாது, தெரியுதா? என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம அதுக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் இப்படி இருந்து இப்போ பாரு என்னென்ன ஒன்று நடக்குது. அதான் நான் சேஃபாக போயிடலாம், முத்தி போயிட முடியும். வேணான்ற நான் கிளம்பு. எந்த வழி வந்தோம்? வழியே தெரியலையே. இதுவா? இதுதான் நினைக்கிறேன். பார்த்துப்போம். ஏய் முத்தி யாரும் கூப்பிட்றாங்கடா நம்மளை. ஜீவா வேணாம் ஜீவா. சரி போ வெளியே போயிடலாம் போ. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி வந்துவிட்டோம். இதுக்கப்புறமும் நாங்கள் இங்கே இருந்தால் என்ன ஆகும்னு தெரில. ஸோ நான் வெளியே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. நான் வந்த வழி ஒன்று, நாங்கள் இப்போ இருக்கிற இடம் ஒன்று, இந்த கோயில் இருந்த இடம் ஒன்று. ஸோ லிட்ரலி ரொம்பவே குழம்பி போயிருக்கேன் நானும் சரி முத்தியும் சரி. சப்போஸ் ஏதாச்சும் நடந்தால் மட்டும் அவங்க கேமரா ரெக்கார்ட் பண்ணுறேன். வாங்க போ முத்தி. அப்படியா? ஏய் என்னடா இது, வேறு எதுவும் வந்து வழியாக வந்துட்டோம் நினைக்கிறேன் முத்தி. வழி மாறி வந்துருக்கோமா நான் ஜீவா? எங்கேயோ ஒன்று ஜீவா நம்ம ஜீவா. என்னடா இது ஜீவா? யாரும் இருக்காங்களாங்க? நெருப்பு இருக்குறா. யாரும் இருக்காங்க, போய் பார்ப்போம். யார் இது? பார்த்துடா, தண்ணி நல்லா இருக்கீங்களா ஜீவா? யாரோ ஒருத்தர் போறாங்கடா ஜீவாங்க. அது வருதுடா. ஜீவா டே வேணா ஜீவா, போவேணா ஜீவா. மூட்டி வர. ஏய் பார்த்துருந்தா லைட் வச்சுக்கோ, லைட் பார்த்து தான் காய்ச்சிட்டா. ஜீவா டே வந்துமா போடா. கைஸ் உங்களுக்கு தெரியுதா? மூத்தி விடுறா. வரவும் சாஞ்சிட்டு இருக்கோம் மூத்தி. என்னடா ஜீவா எப்படா சாஞ்சி மூத்தி வா. சாமி சாமி நெருங்க. ஜீவா டே நெருப்பு போடுடா டே. ஜீவா ஜீவா நம்மளோட டே. எவ்வளோ போகிறாங்க? எங்கே போனாரு? தெரியலடா மூத்தி. ஏன்டா அப்படி பார்த்துட்டு இருக்க? நீ வேற கம்மிடுற என் மேலே ஏறி போடுறா டே. ஐயோ ஜஸ்ட் மிஸ் கைஸ். ஆளை காணா, மறைஞ்சிட்டாரா முத்தி. அப்படியே என்னை தானதுக்கப்புறம் நான் எதுவுமே பார்க்கலடா ஜீவா. காணிச்சிட்டாரா முத்தி அப்படியே கைஸ். லிட்டரலி ஐயோ ஒன்றுமே முடியல கைஸ். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏதோ வழியில் போயிட்டு கடைசியாக மெயின் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் நாங்கள் நினச்சே பார்க்கல. கோயிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. எங்கள் கிட்டத்தில் வந்தார், ரொம்ப பக்கம் வந்தார், பக்கத்தில் வந்து வேணிச்சிட்டாரு. அந்த வார்த்தையால் எப்படி சொல்கிறதே தெரில. பயங்கரமான கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நாங்கள் இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போனோம். அப்பா சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை மூத்தி இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ அப்போவே சொன்னேன் நான்,
கிளம்புனாண்டா ஏய் கிளம்பி தான் வந்துட்டோமேடா. நம்ம யார் எதிர்பார்த்தா? அந்த வழுக்கு அநேகம் அதே எனக்கு தெரியும். ஏதோ நம்மளுக்கு நடக்க போகுதுடா அங்கன்ட்டு. அப்படி இங்கே போகிற மூத்து அங்கே இருக்கிற வரைக்கும் அவ்வளோ நல்லா. நம்ம வரும்போது இந்த மாதிரி மரம் சாஞ்சே இல்லைடா. அது பார்த்தே இல்லை. முக்கியமான விஷயம் கைஸ் ஆக்சுவலாக சொல்லுவோம், நாங்கள் இந்த வழி தான் வந்து வரும்போது. பட் ஆனால் இந்த மரம் நான் அப்படி இல்லை, நார்மலாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு வழிபாடெலாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பார்த்தா இந்த மரம் டோட்டலி இந்த பாதையே அடைச்சிட்ருக்கு. என்னால் நம்பவே முடியல. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு தெரியல எங்களுக்கு. வா முத்தி ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜீவா ஜாக். என் கூட மூர்த்தி இருக்கான். பாய்.